மணி 3 ஆச்சு. ஆனாலும் தூக்கம் வரல. காரணம் ஆர்சிபி அந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டாங்க. சப்போஸ் நீங்க தோத்துருந்தாலும் தூங்கிருக்க மாட்டேன். ஏன்னா நாளைக்கு எங்க ஊர்ல இருக்க எல்லாரையும் வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. ஆனா அதை ஆர்சிபி காப்பாத்திருச்சு. அது கேப்டன் ரஜத் படித்தர். உண்மையிலே சும்மா டாஸ் போட்டோன்னே சேசிங்னா கொஞ்சம் பயம் இருக்க தான் செஞ்சிச்சு. ஏன்னா ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனால் நல்லாவே ரன் அடிப்பாங்க. ஆனால் சேசிங்னா கொஞ்சம் பிரச்சனை. ஆனால் அழகாக பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருச்சுங்க ஆர்சிபி. அதுவும் புவனேஷ்குமாராக இருக்கட்டும், எசிலோட்டா இருக்கட்டும், ரஷீஸ் எல்லாம் இருக்கட்டும், 3 பேரும் மிரட்டிட்டாங்க. இந்த 3 பேரும் சொன்னோன்னா எல்லாரும் கமெண்ட்ல என்ன திட்ட வரீங்க. ஏன்னா குணால் பாண்டியா விட்டுனேன். குணால் பாண்டியாலாம் சொல்லவே தேவையில்லைங்க. அவர் ஃபைனல் வந்துட்டாலும் மிரட்டிடுவார். ஆனால் இவங்க பவுலிங்கில் என்னதான் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக போனாலும் பேட்டிங்கில் விராட் கோலி தாங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், விராட் கோலி அடிக்கவே வேணாம். ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அவர் அங்கிட்டு நின்னா போதும். ஏன்னா அவர் நின்னா தான் இவங்களால ஆட முடியும்னு ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் விராட் கோலி சேஸ் மாஸ்டர் தாங்க திரும்பவும் காமிச்சிட்டாரு. ஸோ இந்த வாட்டி கப் அடிச்சோன்னா அவர் பக்கம் போக மாட்டேன்றாரு. கப்பு வாங்கவே. ஏன்னா ரஜத் படித்தர் கூப்பிடுறாரு. ஆனால் பரவாயில்லன்றாரு. காரணம் அவருக்கு கப்பு தான் முக்கியம். ஏன்னா அவர் நிறைய கப்பு பார்த்துட்டாரு. ஐபிஎல் கப்பு வாங்காமல் போயிருந்தா அது டிசப்பாயிண்டாக ஆயிருக்கும். 2 கப்பு ஆர்சிபி பேக் டு பேக். ஃபர்ஸ்ட் கப் அடிச்சோன்னே நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நீங்கள் அடுத்த கப் அடிக்க இன்னும் 18 வருஷம் ஆகும்னு சொன்னீங்க. அடுத்த கப்பு உடனே அடிச்சிட்டோம்.